ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் தாமஸ் வயட் எழுதின ரிமெம்பரன்ஸ், அதாவது தி ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தாமஸ் வயட், சார் தாமஸ் வயட், இவங்க வந்து 1503லேருந்து 11th அக்டோபர் 1542 வரைக்கும் வாழ்ந்த 16th செஞ்சுரியோடைய ஃபேமஸ் இங்கிலீஷ் போய்ட்டுங்க. இவர் பொலிட்டிஷியனாகவும் இருந்திருக்காரு, லிரிக்கல் போய்ட், அதாவது லிரிக் போய்ட்டு. இவர் சானட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு சானட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவரே நம்ம சார் தாமஸ் வயட்டு தான். சரி வாங்க இந்த பர்டிகுலர் போயம், ஏன்னா இவருடைய ஃபேமஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இங்கிலீஷ் போயட்ரி ஃபர்ஸ்ட் பிரிண்டட் ஆந்தாலஜிங்க. நம்ம தாமஸ் வயட்டோடைய ஃபர்ஸ்ட் பிரிண்டட் ஆந்தாலஜி. இது வந்து டோட்டல்ஸ் மிஸ்ஸெலனி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1557 அவர் பப்ளிஷ் ஆகிருக்கு. இது அவர் இறந்து ஒரு 15 வருஷம் கழித்து இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு, தாமஸ் வயட்டோடைய போயட்ரி கலெக்ஷன். சரி வாங்க, தி ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படிங்கிறது ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற போயத்துடைய ஃபர்ஸ்ட் லைன். இது வந்து ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற போயமும் டைட்டில் தான், தி ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த போயம். ஏன்னா இது வந்து ஒரு 3 ஸ்டான்ஸாக கொண்ட போயம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயம். எப்படின்னா ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் இருக்கிற மாதிரி. ஏன்னா வயட்டுடைய பயோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸும் இந்த போயத்தில் இருக்குங்கிறத நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து அவரோட லைஃப் டைமில் ஆனி பாலன், அவங்க யாருன்னா ஹென்ரி VIII ஒய்ஃபில் இவங்களும் ஒருத்தங்க, ஆனி பாலன் அப்படிங்கிறவங்களும். ஸோ இந்த ஆனி பாலன் கூட நம்ம தாமஸ் வயாட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்லாம் இருந்திருக்கு. ஸோ அது இந்த போயத்தோட ரிலேட் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு மொமெண்ட், அந்த ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வரும் பொழுது நிறைய கன்ஃபியூஷன், நிறைய பிட்டர்னஸ், நிறைய சேட் மொமெண்ட் நடந்ததாக இந்த போயத்தில் கேப்சர் பண்ண மாதிரி நம்ம தாமஸ் வயட் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 21 லைன்ஸ் கொண்ட போயம்ங்க இது. இப்போ இந்த போயத்தோடைய பிகினிங்லேயே நம்ம தாமஸ் வயட் சொல்லிடுறாரு என்னென்னா, நான் வந்து ஒருத்தவங்க கூட க்ளோஸாக இருந்தேன், அவங்களுடைய கம்பெனி, அதாவது அவங்க கூட இருந்த ஒரு மொமெண்ட், அந்த கம்பெனியன்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போ அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க வந்து அக்வைண்டன்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க இப்போ வந்து அந்த இன்டிமசி இல்லையே, அந்த க்ளோஸ்னஸ் இப்போ இல்லை, மேபி அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ ப்ராப்பராக இல்லைங்கிறத என்னால் உணர முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்லா நாங்கள் க்ளோஸாக டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண ஒரு மொமெண்ட்டு தான். பட் இப்போ மேபி அவங்களுக்கு வந்து புது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையோ அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை, பட் பாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஃபார் பெட்டராக இருந்த ஒரு மொமெண்ட், பட் இப்போது ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த போயத்தில் வந்து ரைம் ராயல் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஜெஃப்ரி சாசருடைய ரைம் ராயல் பேட்டர்னை தாமஸ் வயட் இந்த போயத்தில் யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா 7 லைன் கொண்ட ஒரு ஸ்டான்ஸா பேட்டர்ன் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. இயாம்பிக் பென்ட்ராமீட்டர் ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ABAB BCC அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைம் ஸ்கீம் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் பார்த்திங்கன்னா ஒரு டர்செட் அப்புறம் கப்லெட்ஸ் இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். டர்செட் அப்படின்னா 3 லைன்ஸ், கப்லெட் 2 கப்லெட் இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த போயத்தை ஸ்டான்ஸா வைஸ்லாம் பார்த்துடலாம். இந்த போயத்தோடைய பிகினிங்லேயே இப்போ நாட்களில் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாட்களில் என்னுடைய எக்ஸ் லவர்ஸ் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய முந்திலாம் ஏன் சேம்பரில் ஏன் கூட தான், சேம்பர் அப்படின்னா அவங்களுடைய பிளேஸ், அதில் வந்து ரொம்ப ஜாலியாக ஜோவியெல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பர்சன் இப்போ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறாங்கங்க, எக்ஸ் லவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு காம்பினேஷனில் வருது. அதே மாதிரி எனக்கு வந்து அவங்கெல்லாம் ரொம்ப ஷையாக, ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப டேமாக, ரொம்ப மீக்காக இருந்ததை நான் பார்த்துருக்கேன். பட் நவ் இப்போது அவங்களுடைய கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக மாறின மாதிரி நான் உணர்றேன்னு. எனக்கு வந்து இவங்க எப்படி இப்படி மாறினாங்கங்கிறதே தெரியலையே, எப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆனாங்க. ஒரு மேபி இவங்க வந்து சம்திங் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வேணும், அதாவது புதுசாக ஒரு விஷயத்தை நான் பார்க்க புதுசு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்கிறாரு போயட். வந்து அவங்களுடைய லேடி லவ் இதுக்கு முன்னாடி வந்து இவங்க சொன்னபடி கேட்குற ஒரு மீக் கேரக்டர், ரொம்ப ஒரு சொன்ன வார்த்தையை கேட்குற ஒரு ஜென்டிலாக பிஹேவ் பண்ணுற, அவங்களுடைய சேம்பரில் ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு மொமெண்ட்டை. பட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக அவங்களோட சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி அது எது அவங்கள சேஞ்ச் பண்ண வச்சதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது நெக்ஸ்ட் டென்ஸாக பார்த்திங்கன்னா பரவாயில்ல, இதுவுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவுமே நல்லதுன்னு நினச்சிக்கணும்ப்பா. தேங்க்ட் பி ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கும்பொழுது 20 டைம்ஸ் ஃபார் பெட்டர் மாதிரி எனக்கு தெரியுது ஆக்சுவலி. இப்போ இந்த என்னை விட்டு போன ஒரு மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ ஒரு மொமெண்ட்டை வந்து அவர் நினைவுபடுத்தி பார்க்குறார். ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டை அவர் லவ்வர் வந்து என்னை மீட் பண்ண ஒரு மொமெண்ட்டை அவங்க ட்ரெஸ் பண்ண விதமே ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு என்னை மீட் பண்ணும் பொழுது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய ட்ரெஸ், அவங்க மேலே போட்டிருக்கிற அந்த லூஸ் கவுன் போட்டிருந்த மாதிரி, அவங்க ஷோல்டர்ஸ்லேருந்து எப்போனாலும் கலண்டு விழுற மாதிரியான ட்ரெஸ்லாம் அவங்க போட்டிருந்தது எனக்கு ஞாபகமாக இருக்குது. அப்புறம் வந்து என்னுடைய அவங்களுடைய குட்டி கைகளில் வந்து என்னை தாங்கி என்னை கிஸ் பண்ண ஒரு மொமெண்ட்டு, அதை கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ரொம்ப ஜென்டிலாக என்கிட்ட பேசி டியர் ஹார்ட் ஹவ் லைக் யூ திஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது என்கிட்ட வந்துட்டு அவங்களுடைய மெல்லிய குரலால் என்கிட்ட வந்து இது உனக்கு பிடிச்சிருந்ததா, உனக்கு பிடிச்சிருந்துருக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு மொமெண்ட்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வரும். அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். பட் இப்போ கம்ப்ளீட்டாக என்னை அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறது தெரியும் பொழுது மேபி அவங்க வந்து இதை விட பெட்டரான ஒரு விஷயம் அல்லது வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் வாயாட் இந்த போயத்தில் சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறார் இல்லையா, ரீடர்ஸ் கிட்ட சொல்கிறாரு, இப்போ நான் சொன்னதெல்லாம் கனவுலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்கப்பா, இதெல்லாம் ட்ரீம்லாம் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயந்தான், எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது, நான் வந்து ஜென்டிலாகவும் ரொம்ப ஜென்டிலாக தான் நான் நடந்துக்கிறேன். எல்லா விஷயமும் நடந்துருச்சு, எல்லாமே நான் ஜென்டிலாக தான் இருக்கிறேன். பட் இது என்னை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டாங்க. எனக்கு அவங்க என்னை வந்து விட்டுட்டு போன ஒரு மொமெண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அவங்களுடைய நீடு என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக தான் இருந்தேன். பட் அதெல்லாம் இப்போ விட்டுட்டு அவங்க லைஃப்பை நோக்கி போகிறாங்க அப்படின்னா வேறு ஒரு விஷயத்தை தான் தேடி போகிறாங்க. ஆனால் அதை எனக்கு தெரிஞ்சும் நான் வந்து ரொம்ப ஜென்டிலாகவும் ரொம்ப நைஸாகவும் என்னுடைய ஜென்டில்னஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத தாமஸ் வாயட் இந்த போயம் மூலியமாக சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் எலமெண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ எனக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த லேடி லவ் வந்து இப்போது என் கூட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இல்லைங்கிறதையும் நான் உணர்ந்துட்டேங்கிறதுல அதை புரிஞ்ச என்னுடைய எக்ஸ் அல்லது என்னுடைய லேடி லவ் என்னை வந்து தப்பாலாம் ட்ரீட் பண்ணலப்பா, என்னை வந்து ரொம்ப தரக்குறைவாக நடத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைன்னா, அப்போ அவங்க எவ்வளோ தூரம் ஜென்டிலாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்ல நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட்டான ஒரு மொமெண்ட்டு, அந்த லவ் அவங்க கூட இருந்த ரிலேஷன்ஷிப் அந்த மொமெண்ட் எல்லாமே இப்போ அந்த லேடி லவ்வால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணப்படுறாருன்னு தெரிஞ்ச ஒரு மொமெண்ட்டை, ரெண்டு பேருமே அவங்களோட லைஃப்பில் அந்த ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சு. இப்போ ஒரு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு லவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லவர்ஸ் தான் மேரேஜ் பண்ணி லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருக்கும் அமையாது. அந்த இருக்குது, ஒரு சிலர் இருக்காங்க இப்போ லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணுற மாதிரி. இப்போ அப்படிலாம் பார்த்தாங்க அப்படின்னா அந்த லைஃபே வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் உள்ள லைஃப்பை வந்து இவங்க சொல்ல நினைக்கிற மாதிரி அந்த ஜென்டில் லவ்வர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த லேடி வந்து கம்ப்ளீட்டாக இவங்க இக்னோர் பண்ணாலும் அவங்க கூட வந்து அவங்கள ரொம்ப இல் ட்ரீட் பண்ணாமல் ஜென்டிலாக அவங்களும் மூவ் ஆன ஒரு மொமெண்ட். அதே மாதிரி இந்த போயட் நம்ம நரேட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் அவங்களும் அதே மாதிரி ஜென்டிலாக நடந்த ஒரு மொமெண்ட்டை சொல்ல நினைக்கிறாங்க இந்த போயத்தில். என்ன தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கேள்விக்குறியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் நடந்த ஒரு மொமெண்ட். ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க கூட வந்து அவங்க சேம்பர் வரைக்கும் போய் ஸ்பெண்ட் பண்ணி லைஃப்பை என்ஜாய் பண்ண ஒரு மொமெண்ட்டை கம்ப்ளீட்டாக இப்போ இக்னோர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு தெரிய வருது இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் வந்து ரீடர்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தினாலும் ரியாலிட்டி இந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா லவ்வை பொறுத்தளவில் அவ்வளோ பிட்டர்னஸ் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா லவ் அஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் ட்ரீம்லாம் இல்லைப்பா, என் லைஃப்பில் நடந்தது தான். பட் இப்போ வந்து அவங்களோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ நானும் என்னுடைய லைஃப்பில் நான் மூவ் ஆன் ஆகிற மாதிரியான ஒரு மொமெண்ட். பட் ரெண்டுமே ஒரு ரிமெம்பரன்ஸ் மாதிரி தான். ரெண்டு லவர்ஸ்க்குமே நடந்த அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே என்னால் நினச்சி பார்க்க முடிகிற ஒரு விஷயங்கள் தான் அப்படிங்கிறது தான் இந்த போயம் மூலிமா சொல்ல நினைக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போயமாக இருக்கும். அதான் ரீட் பண்ணி பார்க்கும் பொழுதே தி ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்னா அவங்களாம் என்னை விட்டு போயாச்சு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க இல்லையா. அப்போ இவர் அவங்கள போய் டார்ச்சர் பண்ணலை அல்லது டிஸ்டர்ப் பண்ணலை. அதே மாதிரி இவரும் ஜென்டிலாக தான் இருந்திருக்காருங்கிறதையும் இந்த போயம் மூலிமா சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு குட்டி போயம் தான். தி ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்னா அவங்க என்னை விட்டு போனாலும் என்னுடைய லைஃப்பில் நிறைய மெமரிஸை அவங்க க்ரியேட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு மேபி நான் இப்போது தேவைங்கிறது படலை அப்படின்னா கூட அவங்க லைஃப்பை பார்க்க போயிட்டாங்க. என்னைய வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி, என்னை ஹியூமிலியேட் பண்ணி, என்னைய வந்து கார்னர் பண்ணுற மாதிரிலாம் அவங்களும் பண்ணலை. நானும் அந்த மாதிரி இல்லை, நானும் ஜென்டிலாக தான் அவங்ககிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த போயத்தில் சொல்ல நினைக்கிறாங்க. மெயினாக அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த மெமரிஸ், அந்த ஒரு மொமெண்ட்ஸை தான் இந்த போயத்தில் வந்து தீமாக வச்சு சொல்லியிருக்காங்க. இதான் இந்த போயத்தோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.